வெல்கம் டு டைலோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்கலாம். இது வந்து எல்லா சாரீக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது நார்மலாக வந்து எந்த ப்ளவுஸ் நெக் வேணாலும் இந்த டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட அகலம் 3 இன்ச் அளவுக்கும் நெக்கோட லென்த் வந்து 8 இன்ச் அளவுக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் வேணுமோ அந்த நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த நெக் டிசைன் வேணுமோ அந்த நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்படி ஒரு நெக் டிசைன் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம ஈவனாக ஒரு 8 இன்ச் அளவுக்கு நெக் மார்க் பண்ண பாருங்கள், அது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு கிராஸ் எடுத்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ட் பண்ணி ஒரு லைன் நம்ம போட்டுக்கிட்டு லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற அந்த சின்ன பிட்டும் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சென்டர் பிட்டும் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் நான் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைனிங் கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத் மேலே வச்சுட்டு நெக் வரைக்கும் தச்சு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம எந்த ப்ளவுஸுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போடலாம். சில்க் காட்டன் வந்து ஷைனிங் மெட்டீரியல் கிளாத் எடுத்திருக்கேன், அது ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு கான்ட்ராஸ்டான கலர் வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் எந்த சாரீக்கு வேணால் மேட்ச் பண்ணி இந்த டிசைன் வந்து நீங்கள் தச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக் வரைக்கும் நான் தச்சு எடுத்திருக்கேன். நெக் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த கார்னரில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் திருப்பிட்டு இதை வந்து நெக்கு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக வர கிளாத் வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சின்ன பிட்டு வந்து சென்டர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து பேப்பர் கேன்வாஸில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சைடில் வந்து ஈவனாக மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி மேலே நெக்குக்கிட்டேயும் வந்து ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு இப்போது சென்டரும் ஈவனாக மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா இது உள்ள கிளாத் வச்சு நம்ம தைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த டிசைனர் ப்ளவுஸ் கிளாத்து. இது வந்து சென்டருக்கு மட்டும் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து ஆப்போசிட் சைடு வச்சுட்டு அந்த கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நம்ம தச்சுக்கிட்டோம். உள்ளே வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் மறையறதுக்காக லைனிங் கிளாத் கொடுத்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தையல் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம். இப்போ கீழே வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து மறைஞ்சிரும், அந்த கீழே வந்து நம்மளுக்கு அது தெரியாது. 2 சைடுமே வந்து தச்சு எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு பிட்டுமே வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கோல்டு கலரில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நெக்கு வருது பாருங்கள், அந்த நெக் சைடும் நம்ம உள்ளே வந்து ஒரு பெண்ட் பண்ணி கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த 1 இன்ச் அளவுக்கு அந்த சைடும் சேர்த்து ஒரு எல் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
2 சைடுமே வந்து தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தைக்கும்போது ஆப்போசிட் சைடு எதுன்னு செக் பண்ணி நீங்கள் தைங்க. இல்லைன்னா மாறிடுச்சுன்னா அந்த டிசைனோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தைங்க. நான் வந்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு அந்த கிளாத்தை வந்து திருப்பிட்டு நம்ம பைப்பிங்காக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பைப்பிங் மடிச்சுட்டு நான் பைப்பிங் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2 சைடுமே வந்து சேம் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கணும். இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி வச்சு தைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஈவனாக வச்சுட்டு அந்த சைடில் வந்து இப்போ ஒரு 1 இன்ச் அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா நம்ம தைச்சிருந்தோம் பாருங்கள், கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அந்த 1 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி விட்டுட்டு 2 சைடுமே வந்து இந்த அளவுக்கு ஈவனாக வச்சுட்டு அந்த 2 பேட்சுமே வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து குண்டூசி வச்சுட்டு அதை டைட் பண்ணி விட்டுட்டேன். டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கார்னரில் 2 சைடு கார்னர்லேயும் வந்து குறுக்கடிச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம போடும்போதும் வந்து பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 சைடுமே வச்சுட்டு நம்ம தைச்சிட்டோம். இப்போ அந்த 2 பிட்டுமே வந்து நம்ம சென்டர் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து லைட்டாக நான் குறுக்கடிச்சு விட்டுறேன். ஏன்னா இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், அது பிரியாது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ கோல்டு கலரில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதை வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு இந்த அளவு கைடு அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துருக்கேன். தையல் போட்டுட்டு நான் வந்து இதை திருப்பி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அந்த கோல்டு கலர் கிளாத் கொடுத்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போல் ஒரு கைடு அளவுக்கு வர்ற மாதிரி வந்து நம்ம அந்த ரோப் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த நெக்கு ஓரத்தில் வந்து லைட்டாக அந்த ப்ளூ கலர் வந்து பைப்பிங் வர்ற மாதிரி வெளியில் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கோல்டு கலர் கிளாத்தை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனில் வந்து நம்ம எந்த லேஸுமே கொடுக்காம வெறும் கிளாத்து மட்டுமே கொடுத்து டிசைன் பண்ணோம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து வெறும் கிளாத்து மட்டுமே வச்சுட்டு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் வந்து தச்சு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிறவங்களா இருந்தால் நிறைய டிசைன்ஸ் வந்து நான் சிம்பிளான டிசைன் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி டிசைன்லாம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிசைன் தைக்கும்போது தான் நீங்கள் பெரிய ரொம்ப கிராண்டான டிசைன்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கே ஒரு யோசனை வரும். நீங்கள் அப்போ வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 1 சைடு வந்து நான் தச்சிட்டேன். இன்னொரு சைடும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ சென்டரில் வந்து நான் சின்னதாக வந்து அந்த பீட்ஸு தொங்குற மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஹெம்மிங் ஊசி வச்சு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த சென்டரில் ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு நான் டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சென்டர் வந்து கோல்டு கலரில் வந்து பட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டன் வச்சுட்டு டைட் பண்ணி விட்டுடலாம். கீழே பாட்டம் வந்து மடித்து தைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடணும். மடித்து தையல் போட்டுட்டு இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ 2 சைடும் பேக் டாட் பிடிச்சிட்டோம். இந்த ப்ளவுஸ் டிசைனும் நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம எந்த கலர் கொடுக்காம ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கோல்டு மட்டும் கொடுத்து அதுக்கு லைட்டாக கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு சின்ன கிளாத்து கொடுத்து நம்ம இந்த நெக் டிசைன் வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.